திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிலம்பிறை போலுமைற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா முருகா என்றோதுவார் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருச்சாள் போற்றி தெய்வ சேக்கிழாரடி போற்றி போற்றி. உலகிலாமுணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மடி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இன்று முதல் வகுப்பு ஸ்ரீபுரம் எனும் திருவாரூர் தியாகராஜர் லீலைகள் அப்படின்னு இன்னைக்கு முதல் வகுப்பு. இறைவனுடைய திருக்கருணை அப்படின்னு சொன்னோம். பெருங்கருணைன்னு சொல்லணும். திருக்கருணை அப்படின்னு கூட சொல்லக்கூடாது, பெருங்கருணை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர் பிறக்க முக்தி. எது? திருவாரூர் பிறக்க முக்தி. அங்க பிறக்கிற ஒவ்வொரு உயிரினமும் பூதகணங்கள், சிவபூதகணங்கள். நம்ம சொல்லுவோம், அப்ப என்னம்மா திருவாரூர்ல எல்லாமே நல்லவங்களாவே இருக்காங்க, எல்லாமே தங்கமானவங்களா இருக்காங்க. யாராக இருந்தாலும் இறைவனாகவே பார்க்கலாம். திருவாரூர்ல யாராக இருந்தாலும் இறைவனாகவே பார்க்கலாம். ஒரு புல்லாக இருந்தாலும் புழுவாக இருந்தாலும் ஒரு மனுஷனே எப்படி இருந்தாலும் அவன் பிறந்தது திருவாரூர். அந்த தலத்திற்கு அவ்வளவு சிறப்பு. எம்பெருமான் அவருடைய அந்த லீலைகளை சொல்லி சொல்லி மாளாது. அழகான திருவிளையாடல் புராணம் பார்த்தோம். சொக்கநாதான்னு சொக்கி 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 அவனுடைய திருவிளையாடல் புராணங்களை பார்த்தோம் இல்லையா? எம்பெருமான் சொக்கநாதருடைய திருவருளாலதான் இன்னைக்கு நாம தியாகேசரை பார்க்க போறோம். ஏன்னா அவருக்கு தெரியும், சொக்கநாத பெருமானுக்கு தெரியும், அண்ணாமலையின் அண்ணனுடைய துணையோடு சொக்கநாத பெருமானுடைய திருவருள் கொண்டு அவருடைய லீலைகளை பார்த்தோம். அதாவது திருவிளையாடல் புராணத்தின் படலங்களை பார்த்தோம். இப்ப சொக்கநாதருடைய திருவருள் கொண்டு திருவாரூர் சென்று தியாகராஜர் அவருடைய அந்த லீலைகளை பார்க்க போறோம். என்ன வார்த்தைகள் வரல. அவனை நாம வணங்கணும்னா நமக்கு அதுக்கு தனியா ஒரு சிறப்பு வேணும்னு சொல்றாங்க நூல்கள்ல. அவரை வணங்கவே அவர் ஒரு ராஜா, அஜபா நடன மூர்த்தி. எப்படி நடராஜர் தில்லையில ஆனந்த நடனம் புரிகிறாரோ, அதாவது அந்த பாதத்தை தூக்கி, குஞ்சித பாதன் அந்த பாதத்தை தூக்கி எப்படி இறைவன் ஆடுறாரோ, ஆனால் அந்த பாதத்தை தொழ நமக்கு முக்தி இல்லையா? பிறவா நிலை கிடைக்கும். சிதம்பரத்துல தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் பாடினார். ஆனால் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு பாடினார் சுந்தரர். திருவாரூர்ல பிறந்த ஒவ்வொருத்தருமே பூதகணங்கள். திருவாரூர் மண்ணை வணங்கணும். சுவாமி ஒவ்வொரு இடத்துலயும் நடந்தார். அந்த லீலைகள் பார்க்கும்போது ஒவ்வொரு லீலைகளும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இறைவன் இவ்வளவும் செஞ்சிருக்காரா? அப்ப நாம தான் என்ன பண்றோம்? அப்படி ஒரு நான் தான் அப்படின்ற ஒரு ஆணவத்துல நாம இருக்கோம். ஆனா இறைவன் எளியார்க்கும் எளியான், அடியார்க்கும் அடியான் என்பதை மணிக்கொரு முறை, நிமிஷத்துக்கு ஒரு முறை, நொடிக்கு ஒரு முறை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு சுவாமி. அவன் அருள் பெறணும் அப்படின்னா தியாகராஜ பெருமான் தியாகேசா ஆரூரான்னு கூப்பிடணுமா? எப்படி? ஆரூரான்னு கூப்பிடணுமா? அந்த நமச்சிவாயன்னு 5 எழுத்து சொல்லுங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற அடியார்கள் 3 எழுத்து சொல்லுங்க. நம்ம பாருங்க, நம்ம இறைவன் நமக்கு எப்படிதான் இறங்கி வந்து 3 எழுத்து சொல்லு, ஆரூரான்னு சொல்லுன்னு சொன்னாராம்.
அந்த சொல்ற ஒரு மனசுக்கும் ஒரு தைரியம் கொடுப்பாராம் சுவாமி. ஆரூரான்னு சொன்ன ஒரு தைரியம் கொடுப்பாராம். அந்த ஆரூர் தலத்திற்கு மட்டுமே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூங்கி எழுந்து முகத்தை அலம்பிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து ஆரூரா ஆரூரா ஆரூரான்னு ஒரு 7 அடி யார் எடுத்து வைக்கிறோமோ எந்த திசைனாலும் நோக்கி 7 அடி எடுத்து வச்சா திருவாரூர் சென்ற பலனும், கங்கையில் காசி வாரணாசி சென்று கங்கையில் மூழ்கி எழுந்த பலனும் கிடைக்கும். அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த ஆரூர் அப்படின்ற அந்த தலத்துக்கு ஆரூரா அப்படின்ற நாமத்துக்கு எவ்வளவு சிறப்பு, அந்த நாமத்துக்கு எவ்வளவு சிறப்பு. பற்றி நின்ற பாவங்கள் பார்க்க வேண்டும், பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டும். பற்றி நின்ற பாவங்கள் பார்க்க வேண்டும், பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டும். சுற்றி வரும் சூழ்வினைகள் வீழ்த்த வேண்டும், சுற்றி வரும் சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டும். சொல்லுகேன் கேள் நெஞ்சே சிந்தாவண்ணம், சொல்லுகேன் கேள் நெஞ்சே சிந்தாவண்ணம். உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்னும், துணையல்லால் ஒரு தெய்வம் உள்ளே என்னும். உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்னும், துணையல்லால் ஒரு தெய்வம் உள்ளே என்னும். புற்றரவ கச்சாட்ட புனிதா என்றும், புற்றரவ கச்சாட்ட புனிதா என்றும். தொழிலாரூரா என்று போற்றானில்லே, தொழிலாரூரா என்று போற்றானில்லே. தொழிலாரூரா என்று போற்றானில்லே, தொழிலாரூரா என்று போற்றானில்லே, தொழிலாரூரா என்று போற்றானில்லே. ஆரூரமந்த அரசே போற்றி, சிறார் திருவையாரா போற்றி. பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், நம்முடைய பாவங்கள் போகணுமா, அனுட்சணமும் போகணுமா. ஆரூரா ஆரூரா ஆரூரான்னு அவன் நாம அவ சொல்லிட்டு இருந்தாவே அந்த போயிடும், பாவங்கள் அற்று போயிடும் இல்லையா. திருச்சிற்றம்பலம். அவன் நாம திரும்ப 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 நாம சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. ஆகையினால எம்பெருமான் அவருடைய அந்த லீலைகளை நாம் ஆரம்பிக்கும் முன்னாடி அவருடைய மகிழங்களை பாடிட்டு அதற்கப்புறமா நம்ம அந்த லீலைகளை ஆரம்பிப்போம். அவருடைய பாடல்களை பாடிட்டு, ஏன்னா இன்னைக்கு முதல் வகுப்பு அப்படின்னும் போது மெய்சிலர்க்க அவனை நினைச்சு நினைச்சு உருகி உருகி கண்ணீர் ததும்பி ஊனுருக உயிருருக எப்படி திருவாசகம் பாடுவோமோ அது போல இன்னைக்கு அவரை நினைச்சு நினைச்சு உருகிட்டு அவருடைய லீலைகளை பார்க்கலாம். ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொருவானாய் போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொருவானாய் போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையன் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. அண்ணாமலையன் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இளங்கு குருமணி போற்றி. ஆடக மதுரை
அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி இடை மருதுரையும் எந்தாய் போற்றி கடை இடை கங்கை கரித்தாய் போற்றி இடை மருதுரையும் என்றாய் போற்றி சடை இடை கங்கை கரித்தாய் போற்றி பரத்துரை மேவிய பரனே போற்றி சிறப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஈங்கோய் மலையில் உண்டாய் போற்றி ஆங்கார் பழனத்து அழகா போற்றி செந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இந்தெனக்காரமுதானாய் போற்றி கழுகுந்தின் செல்வா போற்றி ஒரு கமர் பூவனத்து அரணே போற்றி மற்றோர் பற்றிங்கறியேன் போற்றி குற்றாலத்தெம் கூட்டா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையிலை மலையானி போற்றி போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. என் இறைவனுக்கு மகுடங்கள், இதெல்லாம் மகுடங்கள். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே அப்படின்னார். யாரு? நாவுக்கரசர் பெருமான் இல்லையா? அவர் சொல்றாராம், நாவுக்கரசர் சொல்றாராம், அப்பா நீ எப்பப்பா ஆரூருக்கு வந்த? நாவுக்கரசர் பார்த்துட்டு சுவாமியை பார்த்துட்டு சொல்றாராம், இந்த கோவிலுக்குள்ள போறாராம். அந்த கோவிலுக்குள்ள அப்படி போன உடனே, அப்பா நீ எப்பப்பா அந்த ஆரூருக்கு வந்த அப்படின்னு அப்படி உணர்ச்சி பெருகெடுத்து அப்படி பாடுறாராம். எப்பப்பா வந்த அப்படின்னு கேட்டு பாடுறார். அது நமக்கு அந்த பாடலை கேட்கும் போது நமக்கே, இறைவா நீ ஆரூர் வந்த நாள் என்னாலோ அப்படின்னு நம்மளே கேட்கணும்னு தோணும். ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ, ஓருருவே மூவுருவாயான நாளோ, கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ, காமனையும் கண்ணழலால் விழித்த நாளோ, மறுவனாய் மண்ணும் இன்னும் எரித்த நாளோ, மான்மறிக்கை ஏந்தியோர் மாதோர் பாகன் திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயில் கொண்ட நாளே. எப்படி சொல்ற? ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ, இந்த உலகத்தை அப்படி பழம்பதி, எது? திருவாரூர் தலம் வந்து பழம்பதி சொல்றார். நாவுக்கரசர் சொல்றார், ஐயா நீ ஒருவனாய் இந்த உலகத்தை படைக்கணும்னு நீ ஆசைப்பட்டு அந்த உலகத்தை படைக்கும் போது அப்ப வந்து ஆரூர்ல நின்னுட்டியா கேக்குறாரா? அப்ப வந்து நீ ஆரூர்ல நின்னுட்டியா? ஒருவருவே மூருவாய் ஆனனாலோ, நீ ஒருவனாக நின்று மூவருமாக மாறினியே, அப்ப வந்து நின்னியா? கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ, காலனை காலால் உதைச்சியே, அப்ப வந்து ஆரூர்ல நின்னையா? காமனை கண்ணழலால் விழித்தனாலோ அப்படின்னு கேக்குற, காமனை கண்களால் கொண்டு எழித்தாயே, அப்பொழுது ஆரூருக்கு வந்தாயா? மறுவனாய் மண்ணும் மின்னும் எரித்தனாலோ, மண்ணையும் விண்ணையும் எரித்து ஆடினாயே, ஆழிப்பேறு காலத்தில் கூத்தாடினியே, அப்ப வந்து நின்னையா? கேக்குறார். எப்ப நீ வந்து நின்ன? எப்பதான்ப்பா இந்த இடத்துல வந்து நின்ன? தில்லைப்பதிக்கு முன்னாலோ, அதாவது பழம்பதி தில்லைன்னு சொல்லுவா, அந்த தில்லையில் கூத்தாடியதற்கு முன்னமே வந்து நின்னுட்டியா கேக்குறாரு. ஆச்சரியத்தோட கேக்குறாரு. அஜப்பா நடன மூர்த்தி சுவாமி நடராஜ பெருமான் நின்றாடும் அழகர், இவர் அமர்ந்தாடும் அண்ணல். அமர்ந்துகிட்டு ஒருத்தராட ஆட முடியுமா? முடியும். என் சுவாமினால முடியும். அமர்ந்தாடும் அழகர் அவருடைய. இப்போ நம்ம சுவாமி பாத்தீங்கன்னா நடராஜ மூர்த்தம் எப்படி இருப்பாருன்னா,
காட்டுவார். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்ற ஐந்தொழில்களை அப்படி காட்டுவார். விரித்த தடையோட அப்படி ஆடல் புரிவார் இறைவன். எங்க தில்லையில், சிதம்பரத்துல. ஆனால் இங்க சுவாமியுடைய திருமேனியே அனைத்துமே அப்படி அந்த திருமேனியே சூட்சமம். அந்த திருமேனி யார் கண்ணுக்கும் முகத்தை மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும். ஆருத்ரா திருவாதிரை நன்னாளில் ஒரு பாதமும், பங்குனி உத்திரத்தில் மறுபாதமும் நமக்கு பாதத்தை மட்டும் தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைக்கும். அப்ப நம்ம கேட்கலாம், அப்ப யாருமே அந்த சுவாமியை பார்த்தது இல்லையா? எம்பெருமானை யாருமே பார்த்தது இல்லையா? தியாகேசரை யாருமே பார்த்தது இல்லையான்னா, அவரை பார்க்கிறவங்க நைனார்கள் அப்படின்னு அந்த மரபினை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை தரப்பட்டிருக்கு. அவங்க இறைவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்தவர்கள். ஆரூர் பெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர்கள் அப்படின்றதுனால அவரை பார்க்கவோ அவரை தொட்டு அலங்காரம் பண்ணவோ அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. இன்னமுமே அங்க அந்தணர்களாக இருக்கிறவங்க கூட அவரை பார்த்தது கிடையாது. முழு திருமேனிய பார்த்தது. அப்ப அபிஷேகம்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிஷேகமும் நடக்கும் இறைவனுக்கு சிரசு மட்டும்தான் அப்பயும் நமக்கு காட்டுவாங்க. தண்ணியில மூழ்கி அப்படி சுவாமி வச்சிருப்பாங்க. அந்த நயினார்கள் மட்டும்தான் இறைவனை தூக்கி அலங்காரம் பண்ணும். ஒவ்வொரு மணிக்குமே அவர் காதுல போட்டிருக்க குண்டலமாக இருக்கட்டும், அவர் உடம்புல அணிஞ்சிருக்கிற துணி, அந்த அலங்கார பொருள்களாக இருக்கட்டும், பட்டாடைகளாக இருக்கட்டும், எல்லாமே அது அனைத்துமே அந்த நைனார்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் யார் ஒருவர் ஆசையோடு அன்போடு ஆரூரா ஆரூரா அப்பா உன்னை நான் பார்க்கணுமே அப்படின்னு யார் ஒருவர் அன்பு காதல் மிக்க இந்த மனசுக்குள்ள அந்த காதலோடு உன்னை நான் பார்க்கணும்னு யார் அனுட்சணமும் ஆரூரா ஆரூரான்னு அப்படி கேட்கிறாங்களோ, அவங்க மனதார கேட்கிறவங்களுக்கு இறைவன் அந்த தன்னுடைய உருவத்தை காட்டுறார். இப்பயுமே அந்த தன்னுடைய உருவத்தை காட்டுறார் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுகிறது. இறைவன் அஜபா நடன மூர்த்தி. என்ன அஜபா நடன மூர்த்தி? ஆழித்திருநாள் வரப்போகுது. இப்ப பங்குனி. இன்னும் நம்ம லீலைகள் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ள அவரை பத்தி பேசுறதுக்கு அப்படி நிறைய பேசிக்கிட்டே போகணும்னு தோணுது. இப்ப பங்குனி உத்திரம் வரப்போகுது. அந்த உத்திரத்தன்னைக்கு ஆரூரே அப்படியே தேவலோகம் போல தெரியும். அந்த ஆரூர் எப்படி இருக்குமா? தேவலோகம் போல காட்சி அளிக்குமா. நினைப்பாங்களா, இது தேவலோகமா, இது தேவலோகம் தானா அப்படின்னு நினைக்கிறது உண்டா? இது தேவலோகமா அப்படின்னு நினைக்கிறதும் உண்டா? அப்ப என்ன ஆகுமா, ஒரு நாள் என்னாச்சா, ஒரு நாள் அதே போல நம்ம இதே நாள் வருது. இந்த நாள் தான் சரியா பங்குனி உத்திர திருநாள் வருது. அந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு பிரம்மனும் விஷ்ணுவும் தேடுறாங்க. அதாவது என்ன இது, நாம விண்ணுலகம் மாதிரி தெரியலையே, 33 தேவர்களை காணும், பூதகணங்கள் இல்ல, அம்பாள் இல்ல, இறைவன் இல்ல, நாம எங்க இருக்கோம், நாம எங்கேயாச்சும் தவறி இருக்கிறோமா, இல்ல யாரையுமே காணுமே, எங்க போனாங்கன்னு தெரியலேன்னு பிச்சை பிடிச்ச மாதிரி பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் தேடுறாங்க. இறைவா எங்க போயிட்டீங்க, இறைவா எங்க இருக்கீங்கன்னு அப்படி தேடி தேடி அப்படி தேடும் போது கடைசியா அவங்க நிக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆரூர். கடைசியா அவங்க நிக்கிற இடம் ஆரூர். அங்கதான் கூட்டமா தெரிஞ்சுதான். விண்ணிலிருந்து பார்க்கும்போது அப்படி கூட்டமா தெரியுறாங்களாம். இதுதான் விண்ணுலகமா, இதுதான் கைலையா, இதுதான் தென் கையிலையா, தென் கையிலன்னு கூட குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆரூரை, அதாவது கையிலைய வேணா அதாவது தெற்கு பக்கம் இருக்கிற கையிலைய ஆரூரா, இது திருவாரூரா இருக்குமோ அப்படின்னு சொல்வதுண்டாம். ஆனா ஆரூரை தென் கையிலைன்னு சொன்னது கிடையாது. ஏன்னா ஆரூருக்குனே இருக்கிற சிறப்பு அது, திருவாரூருக்குனே இருக்கிற சிறப்பு. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க தேடுறாங்க, காணோனா மலர்பாதம், தேடி தேடி தேடுறாங்க, கிடைக்கல. அவங்க 2 பேருக்கும் தேடுறதேதான் வேலை போல இருக்குது. இறைவன் என் நெஞ்சில் இருக்கார், அவங்களுக்கு தெரியல. அன்பெனும் பிடியுள் அகப்படும் தனிப்பொருள் அவங்க கண்களுக்கு தெரியல. புறக்கண்களால் பார்க்க அவர் தெரிவாரா? அகக்கண்களால் பார்.
நீ அவர் சொல்வார், எந்த பொறி வச்சாலும் அவர் சிக்க மாட்டார். அன்பெனும் பொறியில் அகப்படுவார், அன்பெனும் பிடியில் அகப்படுவார். அன்பாக காதல் வயப்பட்டு ஆரூரா அப்படின்னு சொன்னா வந்துருவார். நாவுக்கரசு பெருமான் சொல்வார், காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு சொன்னார். அப்ப என்ன பண்ணணும்? காதல். இறைவா அரூரா அப்படின்னு அவர் மேல காதல் வச்சா, அந்த அன்பு கொண்டா, ஒரு கணவன் மனைவியிடத்தில் எவ்வளவு காதல் இருக்குமோ, ஒரு மனைவிக்கு தன் கணவனிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் உற்றார்களிடத்திலும் எவ்வளவு அன்பு இருக்குமோ, அதை விட பன்மடங்கு அன்பு இறைவன் மேல வைக்கும். அந்த காதல் வயப்படுமானால், அந்த அன்பு வயப்படுமானால் இறைவன் உனக்கு வயப்படும் இல்லையா? அப்படி அது தெரியல அவங்களுக்கு. அன்பால இறைவனை பார்த்துடலான்றது அவங்க 2 பேருக்கும் தெரியல. தேடுறாங்க, தேடுறாங்க, தேடிக்கிட்டு ஓடுறாங்க. அப்படி நேரா வந்து இப்படி இறங்கி நிக்கிறாங்க. இங்கதான் புதகணங்களாக தெரிகிறாங்களே. இதே பங்குனி உத்திர திருநாள்ல, ஆழித்தேர் திருநாள்ல வந்து நிற்கிறார்கள். நிற்கும் போது தேர் முன்னாடி போயிட்டு தேரு வடம் பிடிச்சு இழுத்த அந்த ஆழிப்பேரு தேர் வந்து அப்படி பாத்தீங்கன்னா திருவாரூர் தேர் தான் பெரிய தேர் ஆசிய கண்டத்திலே அப்படின்னும் போது நினைச்சுக்கோங்களேன். அந்த தேர் வரும்போது அதுக்கு முன்னாடி அந்த ரோட்ல எல்லாம் அந்த தெருக்கள்ல எல்லாம் சாணம் தெளிச்சு அப்படி வண்ண 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 கோலங்கள் போடுவாங்களா. எம்பெருமான் வராரே, அவருக்கு பாதம் வலிக்குமே. மலர்கள், மக்கள் மலர்கள் தூவி வழிபடுவது ஆரூர் பெருமானை மட்டுமே. வேற எந்த இறைவன் மேலேயும் மலர் தூவ மாட்டாங்க. திருவாரூர் போனா எம்பெருமான் தேர்ல அப்படி வீதி உலா வரும்போது அப்படி மலர் தூவுவாங்க. அவர் மேல வெயில் கூட பட்டது கிடையாது. அதனாலதான் இரவுலதான் அவருக்கு அந்த ஆரூர் பெருமான இரவுலதான் அழைச்சிட்டு போவாங்க. சாயங்காலத்துக்கு மேலதான் அழைச்சிட்டு போவாங்க. சாயரட்சை பூஜைன்னு ஒண்ணு சிறப்பா நடக்கும், அங்க பாக்கணும். திருவாரூர்ல சாயரட்சை பூஜை பாக்குறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும், அதை பாக்கணும். தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு நடக்கும். அதை பார்க்க தேவர்கள்லாம் அப்படி முட்டிக்கிட்டு வந்து நிப்பாங்களாம். அவங்களுக்கு கூட தெரிய மாட்டாரா சுவாமி. நம்ம அடியார்களுக்கு தான் தெரிவாராம். அடியார்கள் அப்படி திருக்கூட்டமா அப்படி நிக்கும் போது அடியார்களுக்கு தான் இன்புற்று காட்சி தருவாராம் சுவாமி. மதுரையாக இருந்தால் அந்த பள்ளியறை பூஜை பார்க்கணும் நாம. இது போல ஒரு ஒரு கோவில்களுக்கும் ஒரு ஒரு பூஜைகள் சிறப்பா இருக்கும். அதே போல நம்ம சிதம்பரத்துல வந்து திருப்பள்ளி எழுச்சி பார்க்கணும், அழகா இருக்கும். அப்படி கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அது போல மதுரையில பள்ளியறை பூஜை பார்க்கணும். அதே மாதிரி திருவாரூர்ல 6 மணிக்கு சாயரட்ச பூஜை பார்க்கணும். கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதை பார்க்கணும். புற்றிடம் கொண்ட பெருமான் சுயம்பு மூர்த்தி பார்க்கணும். அழகா இருக்கும். அதை பார்க்க குடுப்பனை இல்லை. யாருக்கு குடுப்பனை இருக்கிறவங்களும் கண்டிப்பா குடுப்பனை. நம்ம வேண்டிக்குவோம், இறைவனை விண்ணப்பம் வச்சுக்கோம். அப்பா உன் திருமுகத்தை ஒரு முறையாவது வந்து தரிசனம் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த விண்ணப்பத்தை நாம வச்சுக்கணும். அப்ப அந்த திருமாலும் பிரமனும் தேடி 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 வராங்க. திருவாரூர் அந்த தெருக்கள்ல வந்து நிக்கிறாங்க. ஆழித்தேர் முன்னாடி அப்படி போயிட்டு அப்படி போன உடனே கதறாங்களாம். எப்படி அரூரா அரூரா அரூரான்னு கதறாங்க. எங்க ஒரு குழந்தை அம்மா ஒரு 10 அடி தள்ளி முன்னாடி போயிடுவா. அம்மா அந்த குழந்தை ஒரு 2 வயசு குழந்தையா இருந்தா அப்படி கத்தும். அம்மா அம்மா அம்மான்னு அப்படி அலறும் இல்லையா, அழும். அந்த அம்மா திரும்பி பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை கண்ணுல இருந்து பலபலன்னு தண்ணி வந்துரும். அப்படி பார்க்கவே அப்படி பாவமா இருக்கும். ஏண்டி அந்த குழந்தை உன்னை பாக்குதே, திரும்பி பார்க்க கூடாதா நீ, அவ்வளவு மனசு கல்லான்னு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் திட்டுவாங்க. அது போல அரூர் பெருமான் அப்படி அந்த ஆழித்தேர்ல அப்படி போயிட்டார். அப்படி போயிட்ட உடனே அந்த வீதிகள்லாம் அப்படி வெறுமனே தென்படுது. கூட்டமே இல்லாம வெறுமனே தென்படுது. ஏன்னா தேர் கூட போயிட்டாங்க எல்லாரும். அந்த வீதியில நின்னுகிட்டு தேர் நீட்டி ஒரு குழந்தை அம்மாவை கை நீட்டி அம்மான்னு அழைக்குமே, அது போல திருமாலும் பிரமனும் கை நீட்டி அழைக்கிறாங்க. அரூரா 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 தியாகேசா தியாகேசான்னு அழைக்கிறாங்க. அந்த காட்சி கண் முன்னாடி வருது. நாவுக்கரசு பெருமான் அந்த காட்சியை சொல்றார். நீராறும் செஞ்சடையாய் நெற்றி கண்ணாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரு மொழியாமே ஒற்று செங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான் தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று
தேர்ந்தும் காணான் ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூரையே. நாவுக்கரசர் சொல்றார். அவங்க தேடுறாங்க, நீரூடும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய், அந்த நெற்றிக்கண் வச்சிருக்கிற என் இறைவனை தேடுறேன், காணும் நிலா திங்கள் துண்டத்தாய். அந்த அந்த திங்கள் கூட அந்த மூன்றாம் பிறைதான் வச்சிருப்பாராம் சுவாமி. அந்த அந்த துண்டு, அந்த நிலா திங்களுடைய அந்த நிலாவ துண்டா வச்சிருக்கார். அவரைதான் நாங்க தேடிக்கிட்டு வந்தோம், அவரு காணுமே அப்படின்னு நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த தேரூர் அந்த வீதியை பார்த்தோமே, வாய் வரல, வாய் மொழியாமே, ஓரூரு மொழியாமே, எந்த வார்த்தைன்னு தெரியல, எந்த ஊர் போனாருன்னு தெரியல, ஓரூரும் மொழியாமே, ஒற்றி தெங்கும் அழுதுகிட்டே தேடுறோமே, உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான், உலகமெல்லாம் நாங்க தேடிட்டோம், இந்த ஆரூர்ல வந்து உன்னை பார்த்த உடனே ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூரையே. எப்படி இருக்குது பாருங்க அந்த பாடல், எப்படி இருக்குது பாருங்க. அந்த ஆரூரை எப்படி சிறப்போட காட்டியிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி ஞானசம்பந்த பெருமான் சொல்வார் ஆரூரை. சித்தம் தெளிவீர்கள் அத்தனாரூரை பத்தி மலர்த்துவ முக்தியாகுமே, பிறவி அறுப்பீர்கள் அரவனாருரை மறவாதேத்துமின் துறவியாகுமே, துன்பம் துடைப்பீர்கள் அன்பனணியாரூர் நன்பொன் மண்மலர் தூவ இன்பமாகுமே, உய்யலுருவீர்கள் ஐயனாருரை கையினால் தொழ நையும் நினைதானே, பிண்ட மறுப்பீர்கள் அண்டனாருரை கண்டு மலர்த்துவ பிண்டு வினை போமே, பாச மறுப்பீர்கள் ஈசனணியாரூர் வாசமலர்த்துவ நேசமாகுமே, தெய்ய வினை தீர ஐயனணியாரூர் செய்ய மலர்த்துவ வையம் உமதமே, அரக்கனான்மையை நெருக்கினானாரூர் கரத்தினால் தொழ திருத்தமாகுமே, துள்ளும் இருவர்க்கும் வள்ளலாருரை உள்ளும் அவர் தம்மேல் வெள்ளும் விளைதானே, கடுக்குள் சீவரை அடக்கினானாரூர் எடுத்து வாழ்த்துவார் எடுப்பர் வேட்கையே, சீருரு சம்பந்தன் ஆரூரை சொன்ன ஆரூர் பாடலால் பேரறிந்தமே, சீரு சம்பந்தன் ஆரூரை சொன்ன ஆரூர் பாடலால் பேரறிந்தமே, சீரு சம்பந்தன் ஆரூரை சொன்ன ஆரூர் பாடலால் பேரறிந்தமே. எவ்வளவு அழகா பாடுறாரு பாத்தீங்களா, ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். சித்தம் தெளிவீர்கள், கொஞ்சம் தெளிஞ்சு வாங்க, இந்த மாயையிலே அகப்பட்டு இந்த மும்மலங்கள் பின்னாடியே போயிட்டு இருக்கிற மக்களே, ஆரூர் திருத்தலத்திற்கு வாங்க, அங்கு இருக்கிற எம்பெருமானை பாருங்க, கூப்பிடுறார். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி வளர்தூவ முக்தியாகுமே, மும்மலங்களை, அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்ற இந்த மும்மலங்களை மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறீங்களே, இந்த சித்தம் அந்த புத்திய கொஞ்சம் தெளிவிச்சுக்கிட்டு திருவாரூர் வாங்க, எம்பெருமானை பாருங்க, திருவாரூரில் வந்து எம்பெருமானை பாருங்க, அவரை பார்த்த உடனே அந்த முக்தி என்ற ஒரு வித்து அங்கதான் உங்களுக்கு ஆரம்பமாகும். அவருடைய திருமேனியை மட்டுமே ஒரு வகுப்பு எடுக்கலாம், ஒரு வகுப்பு பத்தாது. புரியுதுங்களா? இதுக்கப்புறம் ஒவ்வொரு வகுப்பா அப்படி ஒரு ஆனந்தமாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனந்தமா நாம எல்லாரும் கேட்க போறோம். ஆரூர் பெருமானுடைய ஆசையோடு ஆனந்தமா நாம கேட்க போறோம். சுந்தரர் சொல்றார், ஏன் அந்த பெருமானுடைய, நான் ஏன் இன்னும் அந்த லீலைகளை ஆரம்பிக்காம இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பெருமையை சொல்றதுக்கே நமக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. இந்த லீலைகளை ஆரம்பிச்சா இன்னும் நமக்கு நேரம் போதுமான்னு பாருங்க. சுந்தரர் பெருமான் சொல்றார், ஆரூர் தலத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன உண்டு? ஆரூர் தலத்திற்குனே ஒரு தனி சிறப்பு உண்டு.
அதை சுந்தரர் பெருமான் சொல்றார். அதை நான் படலங்கள் எடுத்து, அதாவது இந்த லீலைகளுக்கு 2 லீலைகளை முடிச்சிட்ட பிறகு நாம் அதை பார்ப்போம். இப்ப அந்த லீலைகளை ஆரம்பிப்போம். தியாகராஜருடைய அவருடைய பாதமலர் வணங்கி, ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, அவருடைய பொன்னான மலர்பாதத்தில் விழுந்து வணங்கி, அவருடைய லீலைகளை அவர் ஒவ்வொரு முறையும் பக்தர்களுக்காக அன்பா வந்து விளையாடின அந்த விளையாட்டத்தான் நாம லீலைகள் அப்படின்னு சொல்றோம். திருவிளையாடல படலங்கள் அப்படின்னு பார்த்தோம். இவருடையது லீலைகள் அப்படின்னு நாம பார்க்க போறோம். 364 லீலைகள் அவர் மொத்தம் பண்ணினது. அந்த ஒவ்வொரு லீலைகளுமே தேவானந்தம். சுவாமி இவ்வளவு இரக்கமா, என் இறைவனுக்கு இவ்வளவா, அவர் இப்படி அவ்வளவு எளியவரான நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒவ்வொரு லீலைகளுமே இருக்கும். அதை ஒவ்வொன்றும் ஆரம்பிப்போம். இறைவனுடைய அவருடைய பாதத்தை வணங்கி, தியாகேசருடைய பாதத்தை வணங்கி இப்ப முதல் லீலைய ஆரம்பிப்போம். ஆரூர் அமர்ந்தரசை போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. அதாவது மெய்யடியார்களுடைய அன்புக்கு இறங்கி இறைவன் வந்து அப்படிதான் இல்லையா? மெய்யடியார்கள் மனசுல அப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை கூப்பிட்டுட்டா, என்னம்மா அப்படின்னு சுவாமி எதிரில வந்து நிப்பார். உண்மை, எழுதி வச்சுக்கோங்க. மனசு உருகணும், இறைவன் கிட்ட போய் உருகணும். அவரை இறைவனா பார்க்க வேண்டாம், கடவுளா பார்க்க வேண்டாம், பெரிய உயரத்துல வச்சு பார்க்க வேண்டாம். எங்க அப்பான்னு பாருங்க. என் நண்பன்னு பார்த்தார் சுந்தரர், எங்க அப்பான்னு பார்த்தார் ஞான சம்பந்தர், என் முதலாளின்னு பார்த்தார் நாவுக்கரச பெருமான் இல்லையா? காதலனாக பார்த்தார் மணிவாசக பெருமான். சுவாமி எப்படி பார்த்தார்? காதலனாக பார்த்தார். அந்த இத்தனை முறைகள் இருக்கு நமக்கு இறைவன் கிட்ட போகன்னு தான் இந்த 4 பேர் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. இறைவன் கிட்ட ஒரே வழியில போகாத, 4 வழிகளில் போன்னு நமக்கு சொல்லி வச்சாங்க இல்லையா? அந்த மெய்யடியார்கள் அவரை மட்டுமே மனசுல நினைக்கிற அந்த மெய்யடியார்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலில் வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் சொன்னாரா? முப்போதும் திருவேணி தீண்டுவார்க்கடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே சுந்தரர் வணங்கி. அப்படி இறைவனை மனசுல நினைக்கிற அடியார்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை, ஒரு அசுரர்களால ஒரு துன்பம், ஒரு கவலை, அவங்க மனசு சஞ்சலப்படுது அப்படின்னு நினைச்ச நேரத்துல சுவாமி வந்து ஒரு திருவிளையாடல் பண்ணி அந்த அசுரர்களை அழித்தது இந்த லீலைகளாக கொண்டாடுறது. இந்த லீலைகளாக நமக்கு தர்றாங்க. இறைவன் 5 தொழில்கள் பண்றார், அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 5 தொழில்கள் இறைவன் பண்றார். பிரபஞ்ச சிருஷ்டி பண்றார். பரமேஸ்வரனது முதலான லீலை என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இறைவன் வந்து முதல் லீலையே அவர் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணதுதான், சிருஷ்டி பண்ணது இல்லையா? அப்படி நம்ம பார்க்கும்போது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், துரோபவம், அனுகிரகம் என பஞ்ச கிருத்தியங்கள் இறைவனுடைய லீலைகள் அப்படின்னு சொல்லப்படுதான். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், பின் அருளல் இல்லையா? இறைவனுடைய 5 தொழில்கள் அது. அதாவது படைத்தலுக்கு பிரம்மாவை வச்சார், காத்தலுக்கு மகாவிஷ்ணுவை வச்சார், அழித்தலுக்கு ருத்ரனை வச்சார். நாம இதை வந்து நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறோம், நிறைய இடத்துல குழப்பிக்கிறோம். நாம அது கிடையாது. மும்மூர்த்திகள்னா அதுல ருத்ரன் தான் வருவார், சிவபெருமான் வரமாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மும்மூர்த்திகள்ல ருத்ரன் தான் தன்னுடைய அம்சமாக எடுத்து ருத்ரனை அழிக்கும் தொழிலாக வச்சார். ஏன் அப்படின்னு கேட்டா, அழிக்கின்ற தொழில் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சிருஷ்டிச்சிடலாம், படைச்சிடலாம், காத்துடலாம். அழிக்கின்ற தொழில் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அவனுக்கான புண்ணிய பாவ பலன்களை அவனுக்கு கொடுத்து, அவன் வினை எப்படி இருக்குன்னு பார்த்து, அவன் செய்த வினைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து, அதாவது ஒவ்வொரு ஆன்மாவுக்கு அதாவது அந்த ஆன்மாவை அழிக்கணும். உடலை விடுத்து அந்த ஆன்மாவை இறையுடைய பாதத்தில் சேர்க்கணும். அப்படின்னும் போது அத்தொழிலை எவ்வளவு கவனமாக பண்ணணும்னு பாருங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளை மட்டும்தான் இறைவன் அந்த படைக்கிறாரா அப்படின்னா அது கிடையாது. இந்த உலகத்துல
பூச்சி புழுவே எத்தனையோ உண்டு இல்லையா? அதிலிருந்து அந்த பூச்சி, புழு, மரம், செடி, கொடி அதுல சொல்லுவாரு பாருங்க, மணிவாசகர் சொல்லுவாரு பாருங்க. புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். புரியுதுங்களா? அப்படி இப்ப நாம மனுஷனா பிறந்துட்டோம். மற்ற பிறப்புகள்லாம் இருக்கும் தானே? அந்த ஒவ்வொரு பிறப்புக்கும் நீ இப்படிதான் பிறக்கணும். இந்த அதாவது இந்த வினைப்படி நீ இப்படிதான் பிறக்கணும். இத்தனை நாள் உனக்கு வாழ்க்கை, இத்தனை வருஷம் உனக்கு ஜென்மம், இத்தனை வருஷம் நீ உயிரோட இருப்ப. அந்த அளவு கணக்குல இருந்து மொத்தம் அப்படி ஃபுல் டீடைல்ஸ் சுவாமி கிட்ட இருக்கணும். அழித்தல் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அழித்தல், அத பண்ணி அருளல். என்னடா நீ என் குழந்தை, இங்கே வா என்று சுவாமி ஆசைப்பத்துல கூப்பிடுவார். ஆசைப்பத்துல சொல்லுவார் மணிவாசக பெருமான். இங்கே வா என்று அங்கே கூவும் அரை கூவி. சுவாமி எப்படி கூப்பிடுறார்? அரை கூவுறார். சண்டைக்கெல்லாம் போனா, டேய் நீ என்கிட்ட சண்டைக்கு வாடா பாக்கலாம் அப்படின்னு ராஜாக்கள் எல்லாம் போய் அரை கூவல் விடுவாங்களாம் வேற்று நாட்டு மன்னவர்களுக்கு. அது போல சுவாமி நமக்கு அரை கூவல் விடுறார். இங்கே வா என்று அங்கே கூவும் அப்படின்னு மணிவாசகர் சொல்லுவார். வாடா, ஏண்டா இந்த மாயையில் சுத்திக்கிட்டு மாட்டிக்கிட்டு உழல்ற பெறல்ற, வா வந்துடு. என்னுடைய ஏதாவது முக்தி அப்படின்றத உன்னை நீ நாடி போனாதான், இறைவனை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வச்சாதான் அவர் உன்னை நோக்கி ஒரு 100 அடி எடுத்து வைப்பார் இல்லையா? அப்படி இங்க வா அப்படின்னு சுவாமி கூடுவாராம். அதுதான் அருளல். சரி விடு, அவன் பண்ண பாவம் இதுவா இருந்தாலும். அந்த அம்மாக்கு 4 குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3ஓ 4ஓ ஒரு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா, அதுல ஏதாச்சும் 4 பிள்ளையுமே நல்ல பிள்ளையா வளருதா? இல்ல. ஏதாச்சும் ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ உதாரித்தனமா சுத்திக்கிட்டு ஏதாச்சும் ஒண்ணு சேட்டை பண்ணிக்கிட்டு எப்படியாச்சும் தான் இருக்கும். ஆனா அம்மா விட்டு கொடுத்துருவாளா? உன் புள்ள இன்னைக்கு இத வேலையை பண்ணான் அப்படின்னு ஒரு பக்கத்து வீட்டுக்காரி சொன்னா, அப்ப கூட அந்த குழந்தையை விட்டு கொடுக்க மாட்டா அம்மா. அது போலதான் எடுத்த ஒரு பிறவிக்கே அம்மாவா இருக்கிற நம்ம அம்மாக்கே அவ்வளவு கோவம் வருதே, நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிறவிக்குமே தாயா வந்துகிட்டு இருக்க சிவபெருமானுக்கு, என் இறைவனுக்கு எப்படி கோவம் வரும் இல்லையா? அதனாலதான் இறைவன் அருளல் அப்படின்ற வேலையை அங்க பாக்குறாரு. விடு, பரவாயில்ல, நம்ம குழந்தை தானே, பரவாயில்ல அப்படின்னு நமக்கு நம்ம பண்ண பாவங்கள்ல ஒரு ஸ்பூன் தான் கொடுக்குறாரு. அதுக்கே நம்மளால தாங்க முடியல. இந்த இறைவன் அப்படி பாடாப்படுத்துறானே, உன்னை கோவில் கோவில்லாம் சுத்தனே, என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு நம்ம சுவாமியை கேள்விட்டு கண்டிப்பா கேக்குறவங்க உண்டு. நான் கோவில் கோவிலா சுத்தி என்ன பிரயோஜனம்? நீ அவ்வளவு சுத்துறதுனாலதான் உனக்கு இவ்வளவாவது கஷ்டத்துக்கு இந்த கொஞ்சமா கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்ல. புரியுதுங்களா? அப்படி அருளி இறைவன் படைத்தல், காத்தல், அடித்தல், அருளல், பின் மறைத்தல். இதுதான் முக்கியமான தொழில் இறைவன் பண்றது. மறைக்கிறார். என்ன மறைக்கிறார்? நீ செய்த பாவங்கள், நீ செய்த புண்ணியங்கள், போன ஜென்மத்துல நீ என்னவா பிறந்த, நீ எத்தனை ஜென்மம் எடுத்திருக்க, இதுக்கு அடுத்து எத்தனை பிறப்பு எடுக்க போற, எப்ப உனக்கு முக்தி பெற்று என் திருவடி சேரப்போகிறார், இதெல்லாம் மறைச்சிடுற. இந்த மறைத்தலுக்கு இன்னொரு அர்த்தம் கூட உண்டுங்க. மனசு ரொம்ப கஷ்டப்படும், அழுவோம். நம்ம வாழ்க்கையில கூட சில சில சம்பவங்கள்லாம் தாங்க முடியாது மனசு. ஆனா அப்படி தூங்கி எந்திரிச்சிட்டோம்னா அது மறந்து போயிடும். ஒரு சில தழும்புகளே கூட மறதினால அது காலப்போக்குல அப்படியே மறந்து போயிடும். அந்த மறைத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட இறைவன் நமக்கு என்ன அழகா கொடுத்தது இல்லையா? அப்படி ஐந்தொழில் பண்ற இறைவன் நல்லவர்களை காக்கவும், அல்லோர்களை அழிக்கவும், தர்மத்தை நிலைநாட்டவும் அவ்வப்போது தோன்றுவது பகவானது திருவாக்கு இல்லையா? நான் அதாவது இப்படி நல்லவருக்கு ஒரு துன்பம் வரும்போது, கெட்டவர்களால நல்லவர்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது இறைவன் வருவார். அதுதான் அவருடைய லீலைகள். கெட்டவங்களை அழிச்சு நல்லவங்களை எப்படி நிலைநாட்டணும், அவங்களுக்கு அடியார்களுக்கு எப்படி அன்பு சேர்க்கணும், அவர்களுக்கு எப்படி பேர் வாங்கி கொடுக்கணும். அவன் சிவனடியார். அவன் அவரை வணங்கி அவனை வணங்கணும். அவரை வணங்கினதாதான் அவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான் அப்படின்ற ஒரு பேரை உச்சத்துல வாங்கி கொடுத்துருவார். கோபுரத்துல தூக்கின்னு போய் வச்சிருவார். ஆனா அந்த ஆணவம், நான் தான், அப்பா என்னாலதான் எவ்வளவு உச்சத்துக்கு நான் வந்துட்டேன்
நேத்து நடந்து, அதாவது ஒரு சைக்கிள்ல போக கூட என்கிட்ட காசு இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு நான் பெரிய கார் வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய உழைப்பு தான். நான் தான்னு நினைக்கிறவங்கள டமார்னு தூக்கின்னு வந்து விட்டுருவாரு. தெரிஞ்சுக்கோ. அது ஆணவம். அந்த ஆணவம் இருந்தா இறைவன் வர மாட்டார். நம்மகிட்ட சுவாமி திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஆனா அவர்தான் நமக்கு அப்பா. நீ அவரை வணங்கினாலும் சரி, வணங்கலனாலும் சரி, நெல்லுக்கு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம். அது போல இறைவன் நீர். நீ வணங்கினாலும் சரி, வணங்கலனாலும் சரி, அவர்தான் நமக்கு அப்பா. இல்லையா? அப்படி சுவாமி வந்து கமலாலயம், அழகான கமலாலயம் எனும் திருவாரூரில் அமர்ந்துள்ள தியாகேச பெருமான் எத்தனை எத்தனை அரக்கர்களை அழிச்சிருக்காராம் தெரியுமா? ரக்தாசுரன், காலகேயன், கோலாசுரன், குடிலன், பிரளயபாதன், பிரதூமன், பல்லோரமன், சதகுய்யன், பிரமோசுரன், பிரலேபன், மத்தன், பிரமத்தன், திரிசிரஸ், பிரபாதசூரன், ஜம்பாசுரன், யுக்திகல்பன், கிருசாரன், பர்வதாசுரன், பிந்துகஞ்சன், சும்புராசுரன், லம்பாசுரன், லம்பாசுரன் அசுரர்கள் அழித்து போன்ற இத்தனை அசுரர்கள் அழித்தாரா சுவாமி. எங்க? அந்த திருவாரூர்ல. இத்தனை அசுரர்கள் அழித்து அந்த பாவிகளுக்கு, அதாவது மகா மந்திரங்களாலேயோ, அதாவது சுவாமி நேரடியாக வந்தும் மந்திரங்கள் மூலயமாகவோ இல்ல சித்தர்கள் உருகொண்டோ இந்த அசுரர்களை அழிக்கிறார். இந்த அசுரர்கள்லாம் நாம நினைக்கிற மாதிரி நேரடியா வந்து சுவாமி கிட்ட சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல. இந்த அசுரர்கள்லாம் நம்மில் இருக்கும் எண்ணங்கள் தான். பல பல அரக்கர்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்காங்க. நம்ம அப்படி நல்லவங்க போல தெரியும். ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு கோவம் வரும். அவனும் ஒரு அரக்கன் தான். நம்ம நல்லவங்களாவே இருப்போம். பட்டுன்னு நம்மளுடைய பொருள் ஒருத்தர் எடுத்துட்டு போறாங்கன்னா நமக்கு ஒரு கோவம் வந்துரும். அவங்கள அடிச்சு கூட போயிடும். போய் கூட அடிச்சுட்டு வந்துரும். அதுவும் ஒரு அரக்கன் தான். புரியுதுங்களா? இத்தனை அரக்கத்தன்மை நமக்குள்ள இருக்குன்னு தான் இவங்க வந்து இத்தனை அரக்கர்கள் வந்து சுவாமி முன்னாடி நின்னு சண்டை போட்டாங்களா? இல்ல. இது வந்து நம்ம மனசுக்குள்ள நமக்கு எழுற அரக்கத்தன்மைகள். இந்த மும்மலங்கள் இருக்குல்ல, ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் கூட தொத்துக்கிட்டு வர்ற இந்த அரக்க குணங்களை தான் இறைவன் வந்து ஒவ்வொரு படலமா நமக்கு அழிச்சு 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 அதை காட்டுறார். அப்ப மனிதர்கள் நாம எப்படி இருக்கணும்? இந்த குணங்கள்லாம் மேலிடாது இறை நாமத்தையே சிந்தித்துக் கொண்டு, இறைவா, இறைவா, சொக்கநாதா, ஆரூரா, தியாகேசா, அவன் நாமாவையே சொல்லிட்டு இருந்தா நமக்குள்ள இருக்கிற தீய குணங்கள் அப்படி எப்படி ஆயிரும்? போயிடும். உள்ள 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 போயிடும். அது மேல் எழவே எழாது. இல்லையா? அந்த தீய குணங்களானது மேல் எழவே எழாது. அப்ப என்ன பண்றார்? துறவிகளுக்கெல்லாம் சன்மார்க்கத்தை, அதாவது சன்மார்க்கத்தை சொல்ற துறவிகள், அவங்களுக்கு விரோதிகளாக இருக்கிறவங்க, அசுரர்களாக இருக்கிறவங்க, மாயை மூலயமா வந்து அவங்கள தாக்குறவங்களுக்கு யோகம், தவம், தியானம், யாகம், பக்தி, சிவ ஸ்தல வாசம், சிவபுராண படலம் முதலிய சன்மார்க்கங்களை இயக்கும் சாதுக்களை இதெல்லாம், அதாவது சுவாமி கோவிலே இருப்பாங்க, சுவாமியுடைய தவத்திலே இருப்பாங்க, சுவாமியுடைய தியானத்திலே இருப்பாங்க, யாகம் பண்ணிட்டே இருப்பாங்க, பக்தியிலே இருப்பாங்க. அப்படி இறைவனையே சதா சர்வ காலம் சிவசிவா சிவசிவான்னு அவன் நாமாவையே சொல்லி புலம்புகின்ற பக்தர்களுக்கு ஒரு தீங்கு அப்படின்னா இறைவன் முன்னாடி வந்து நிற்பார். அவங்கள ஒவ்வொரு முறையும் எப்படி அழிக்கிறார் அப்படின்றத காட்டுறதுக்கு நமக்கு இந்த லீலைகள் சொல்லப்படுது இல்லையா? உம்பர் புகழ் திருவாரூர் தியாகராஜன் உண்மை சரி லீலைகளை வந்து கேட்பார். இம்பருமிடை இறுதியும் சுகவழி இனிய திருமகப் பெறுவர். பிணிவந்தெய்தார் வெம்பகைகள் முதலான துயரம் நீக்கி மேதினில் வாழ்த்துமிக விண்பால் எய்தி தம் பெருமானாகிய சங்கரந்தாள் நிழல் சச்சிதானந்த பரமார்த்தி சார்வார். புரியுதுங்களா? இந்த திருவாரூர் தியாகேச பெருமானுடைய லீலைகளை கேட்கிறவங்களுக்கு துன்பம் எனும் அந்த துயர் வந்து நிற்காது. இடர் வந்து இறுதி வரையில் வராது.
இத பாராயணம் செய்பவர்களும் பக்தி சிரத்தையோடு கேட்பவர்களும் அதாவது இந்த லீலைகளை சொல்றவங்களும் அத பக்தி சிரத்தையோடு கேட்பவர்களும் பொருட்செல்வம் அருட்செல்வம் வம்ச விருத்தி உடல் நலம் முதலிய சகல சௌபாகிய போகங்களும் அடைந்து இறைவனுடைய அந்த மலர் திருப்பாத மலர் என்னும் முக்தியையும் பெறுவார்கள். இந்த தியாகராஜ லீலைகளை கேட்கிற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் முக்தி அப்படின்ற ஒரு கடைசியா பேரு நம்ம அதுதானே வேண்டும். அந்த முக்தி என்பது கண்டிப்பா உண்டு அப்படின்னு இந்த தியாகராஜர் லீலை புத்தகங்கள் நமக்கு சொல்லுது. தியாகேசா தியாகேசான்னு ஒரு முறை மனசு உருகி அவன் நாமத்தை உச்சரித்தோம்னா சகல அனர்த்தங்கள், அதாவது நமக்குள்ள இருக்கிற அனர்த்தங்கள்னா கெட்ட விஷயங்கள்லாம் மறைஞ்சு போகும். அவனை ஒரு முறை தியாகேசா அரூரா தியாகேசா அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள இருக்கிற அனர்த்தங்கள் எல்லாம் மறைஞ்சு இறைவான்னு அவனுடைய மனசுலே அவர்கிட்டயே நாம போயிருவோம் அப்படின்றது இதுவுமே. அதாவது இந்த லீலைகள் ஆரம்பிக்கும் போது காசிப மகரிஷிக்கு தத்துவ உபதேசம் செய்றார். யார்? இறைவன். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சூத மகரிஷி அந்த இடத்துக்கு போறார். இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கும் போதுதான் இறைவனுடைய அவரால் சொல்ல முடியல. காசிப முனிவர் அங்க யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்ப திருவாரூர் தியாகராஜருடைய லீலைகளை காசிப முனிவர் வடமொழியில அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். காசியில அமர்ந்து யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பண்ணார் சுவாமி, இப்படிதான் அந்த இடத்துல தலத்தை அமைச்சார், இப்படிதான் வந்தார் அப்படின்றதெல்லாம் காசிப முனிவர் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உட்காத்தி வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கார். அதுல முக்கியமா சூத முனிவர் அப்படின்றவர் இதை கவனிக்காம விட்டுடுறார். ஆனா அவருக்கு இதை கேட்கணும்னு பரம ஆசை. அப்படி கேட்க வரும்போது அவர் எப்படி கேட்டார், சுவாமி எப்படி அவருக்கு அருள் புரிஞ்சார், அவர் எப்படி இந்த வரலாற்றை எல்லாருக்கும் சொன்னார் அப்படின்ற படலத்தை அந்த லீலைகளை நாம பார்க்க போறோம். சூத முனிவருக்கு சூட்சம மார்க்கத்தை உணர்த்திய லீலை, நகர நிர்மாணம் செய்வித்த லீலை அப்படின்னு 2 லீலைகளை நாம இப்ப பார்க்க போறோம். திருச்சிற்றம்பலம். முன்பொரு காலத்துல பிருகு மகரிஷி அப்படின்ற ஒருவர் யாகம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் காசி அந்த தலத்தில், அந்த கங்கை கரையோரம். அப்போ சூத முனிவர் அவரை வணங்கி கேட்கிறார், சுவாமி இப்ப நீங்க இவ்வளவு நேரம் யாகம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இறைவனுடைய அந்த பரமேஸ்வரனுடைய லீலைகளை சொன்னீங்கன்னா நாங்க கேட்டுக்குவோம் அப்படின்னு நைமிசாரண்ய முனிவர்களோடு சேர்ந்து கேட்கிறார். அப்படி கேட்கும்போது அவர் சொல்றார், நான் உனக்கு நான் உணர்த்துறேன், அத நீ இந்த நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்கும்போது அவர் மனசுக்குள்ள வர்றத அவர் அப்படி சொல்றார். இத யாரெல்லாம் உட்கார்ந்து கேக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம நிஷ்டர்களும் தேவ ரிஷிகளும் புரந்தரன் முதலியோனர்களும் தேவ கணங்களும் சித்தர்களும் வித்யாதாரர்களும் கந்தர்வலர்களும் புண்ணிய சீலர்களும் நிலைந்த கைலையங்கிரியில் உள்ள ஆனந்த சபையில் வீற்றிருக்கும் பார்வதி தேவியின் பாதமலர்களை பணிந்து அவரை வணங்கி இத்தனை பேரும் அந்த இடத்துல அவர் சிவபெருமானுடைய அந்த லீலைகளை, கைலாசபதியாகிய இறைவன் அவருடைய லீலைகளை கேட்கணும், நீங்க சொல்லணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்படும் போது அங்க நிக்கிறார், சூத முனிவர் நிக்கிறார். அங்க நிக்கும் போது சுவாமியை பார்த்து, சுவாமி உங்களுடைய லீலைகளை கேட்கிறாங்களே, ஆனா என்னால அதை சொல்ல முடியாதே சுவாமி, அடியேன் உங்களுடைய லீலைகளை எப்படி நான் வாய் திறந்து சொல்ல முடியும், அடியேனுக்கு எதுவுமே தெரியாது. எப்படி சுந்தரரை சுந்தரா சொற்றமிழால் என்னை பாடு அப்படின்னு சொல்லும் போது சுந்தரர் எப்படி தகச்சு நின்னாரோ எனக்கு எப்படி சுவாமி தெரியும், உங்களை பத்தி பாட எப்படி சுவாமி வரும் அப்படின்னு கேட்கும்போது, இவ்வளவு நேரம் என்ன திட்டிக்கிட்டே வந்தல்ல, என்ன பித்தா அப்படின்னு திட்டிக்கிட்டே வந்தல்ல, அந்த திட்டின வார்த்தையே முதலா வச்சு பாடுன்னு எப்படி சுந்தரருக்கு அடி எடுத்து கொடுத்தாரோ அதே போல சூத முனிவருக்கும் சொல்றார், என்னுடைய லீலைகளை பாடு, என்னுடைய லீலைகளை சொல்லு, உன்னால முடியும் அப்படின்னு
ஒரே நாழிகையில அவருக்கு அந்த அவருடைய தன்மை எப்படி, அவர் எப்படி அங்க வந்தார் அப்படின்றத மொத்தமே சொல்ல அவர் ஆயத்தமாகிறார். எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டு அவர் இறைவனை கையெடுத்து அப்படி வணங்கி நிக்கும்போது இறைவன் அந்த ஒரு நாழிகையில ஒரே ஒரு நாழிகையில அவருக்கு எல்லாத்தையும் உணர்த்துறார். அப்படி அவர் உணர்த்தும் போது சுவாமி அந்த முக்கால் மணி நேரம் எப்படி பேசியிருப்பார் அப்படின்றது இப்ப பேசுறது அடியேன் கிடையாது. இந்த வார்த்தைகள்லாம் சாட்சாத் கைலாசவதியான சிவபெருமானே, எம்பெருமானே, ஆரூர் பெருமானே, சொக்கநாத பெருமானே அவரே வந்து இறைவனே வந்து சூத முனிவருக்கு சொல்றார். இதுதான் இப்படிதான் நீ பேசணும். இதுதான் என்னுடைய லீலைகள். இத நீ மக்களுக்கு சொல் அப்படின்னு அவர் சொல்றார். கைலாசபதி வந்து கடைக்கண் பார்வை செலுத்தி அப்படி திரும்பி பார்க்கிறார். சூதரே, சகல சாஸ்திரங்களின் தத்துவங்களையும் உணர்ந்தவரே இப்போது தேவேந்திரன் விரும்புகின்றபடி நீர் நமது லீலைகளை இந்த சபையில் கானம் செய்வீர் அப்படின்னு சொல்றார் சுவாமி. அதாவது தேவேந்திரனும் இதர அதாவது 33 தேவர்களும் கூடிய இந்த சபையில என்னுடைய லீலைகளை நீ பாடல் முடையமா கானமாக பாடு அப்படின்னு சூதமுனிவருக்கு இறைவன் சொல்றார். அதுவும் யாருடைய கடாட்சத்தினால சொல்றாரு பாருங்க. அதுக்காகத்தான் எப்ப சிவபெருமானுடைய திருத்தலத்திற்கு போகனாலும் முதல்ல அம்பாளை போய் வணங்கிட்டு நந்தியம்பெருமானுடைய ஆசீர்வாதம் பெற்றுதான் இறைவனை நாம போய் பார்க்கணும் இல்லையா? அது ஏன் அப்படின்னா சுவாமியே சொல்றார், உலக மாதாவாகிய நமது தேவியின் கடாட்சத்தினாலும் நமது கடாட்சத்தினாலும் உமது மனத்தில் சூக்ஷமமான விஷய ஞானம் உண்டாகும் சொல்றாரா. அம்பாளுடைய கடாட்சம் வேணும். அதுக்கப்புறம் தான் சுவாமியே அவருடைய கடாட்சத்தை கொடுப்பார். அப்ப நாம என்ன பண்ணணும்? அம்பாளை முதல்ல வணங்கிட்டு தான் சுவாமி கிட்ட போகணும். அம்மாட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன், அம்மா இவ்வளவு கஷ்டமா இருக்குமா, முடியலம்மா, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அப்பா கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா அப்படின்ட்டு அம்மா கிட்ட போயிட்டு ஒரு வார்த்தையை நாம சொல்லிட்டு தான் அப்பா கிட்ட போகணும் சுவாமி சொல்றார். சூட்சம விஷய ஞானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றார். நாம் காலத்தில் தக்ஷண நேரத்தில் காட்டிய லீலைகள் சிறப்பை, அந்த லீலைகளுடைய சிறப்பை நீர் ஒருவரே உரைக்க வல்லவர். நீதான் சொல்ல முடியும். அந்த லீலைகளை உன்னாலதான் சொல்ல முடியும். நீ மட்டும்தான் சொல்ல முடியும். அப்ப என்ன சொல்றார்? நமது ஆலயத்தின் கர்ப்ப கிரகத்திலும் மண்டபத்திலும் பிரகாரத்திலும் கோபுரத்திலும் நகரத்திலும் ஆங்காங்குள்ள நாடுகளிலும் ஆகாயத்திலும் வாயுவிலும் முச்சுடர்களிலும் ஜலத்திலும் பூமியிலும் தேவலோகத்திலும் மனுஷ்யலோகத்திலும் கந்தர்வலோகத்திலும் பாதாள லோகத்திலும் வனத்திலும் குகையிலும் மற்றுமுள்ள இடங்களிலும் நாம் நிகழ்த்திய அற்புதங்களும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உமது மனத்தில் விளங்கக் கடவது. சுவாமி எவ்வளவு அழகா சொல்றாரு. அது அப்படி கேட்கும் போதே மூச்சு வாங்குது. சுவாமி கட 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 கடன்னு அப்படி சொல்லிட்டு வர்றார். இதெல்லாம் சுவாமி வந்து அவருக்கு 3/4 மணி நேரத்துல அந்த உபதேசம் பண்றார். இதெல்லாம் இப்படிதான், இதெல்லாம் நீ சொல்ல போற, இதெல்லாம் உனக்கு வந்து சாத்தியமாக போகுது அப்படின்னு சொல்றார். மகரிஷிகளும் தேவர்களும் சித்தர்களும் நிறைந்த நமது சபையில் நமது திவ்ய லீலையை அழகாக ஆதியோங்கதமாக உரைக்கத்தக்க திவ்ய ஞானத்தை உமக்கொருவருக்கே அளித்தோம். உனக்கு மட்டும்தான் நான் அந்த உரிமையை கொடுத்துருக்கேன். அதாவது சூத முனிவருக்கு மட்டும்தான், உனக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல், உனக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இத நீ மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாராலும் சொல்ல முடியாது அப்படின்றத சுவாமி சொல்றாரு. நமது லீலைகளை இத நல்லா கேளுங்க. இது நமக்கு சொன்னது. இது இந்த கொஞ்சம் இப்ப நான் இவ்வளவு நேரம் படிச்சேன். இந்த சொன்னதெல்லாம் சுவாமி சொன்னார். அது சூத முனிவருக்காக சொன்னார். இதுக்கப்புறம் சொல்ல போறது நமக்காக சொல்ல போறது. நமது லீலைகளை படிப்பவர்களும் கேட்பவர்களும் எழுதுபவர்களும் தியானம் செய்பவர்களும் நித்தியமான செல்வத்தை அடைவார்கள். பிணியுற்றவன் பிணி நீங்கி சேமத்தை அடைந்து பலசாலியாவான். ஸ்வர்க்கத்தை அடைந்து பித்ருக்கள் திரும்புவார்கள். அதாவது பித்ருக்கள் திரும்பார்.
புத்திரனற்றவன் நல்ல புத்திரனை அடைவான். கன்னியர்கள் நல்ல கணவனை அடைவார்கள். கர்ப்பிணிகள் அழகான மகவை பெறுவார்கள். செல்வத்தை விரும்புவன் செல்வம் பெறுவான். தியானத்தை விரும்புவன் தியானத்தை பெறுவான். கல்வியை விரும்புவன் கல்வி ஞானத்தை பெறுவான் அப்படின்னு சுவாமியே வாய் திறந்து சொல்றார். எமது லீலைகளை பக்தியுடன் கேட்பவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த சுகமே உண்டாகும். இதெல்லாம் கேட்டுட்டு, அப்பா எனக்கு குழந்தை வேணும், எனக்கு செல்வம் வேணும், எனக்கு இது வேணும், நான் வீடு கட்டணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு கேட்கிறவங்களும் நான் கேட்கிற மாதிரி கொடுத்துருவேன். ஆனா உன்னுடைய பக்தி மட்டுமே வேணும், உன்னுடைய பாதம் மட்டுமே வேணும், எனக்கு நீ மட்டுமே வேணும்னு கேட்கிறவங்களுக்கு இம்மையிலுமே மறுமை இம்மையிலுமே மறுமைக்கு கிடைச்ச சுகம் அவங்களுக்கு கிடைக்கும்னு சுவாமி வாய் திறந்து சொல்றார். அப்போ அந்த முனிவர்கிட்ட சொல்லி இதெல்லாம் நீ எல்லாருக்கும் சொல்லு, நான் செய்த லீலைகளை நீ சொல்ல ஆரம்பி அப்படின்னு சொல்றார். அப்படி அவர் சொன்ன உடனே அந்த சூதர் முனிவருடைய முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருந்த வேதவியாசர், நாரதர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், அகஸ்தியர், புலஸ்தியர், தியாகராஜ பெருமானுடைய லீலைகளை அங்கங்கே கானம் செய்யலானார்கள். இவர் சொல்லி முடிக்க இவர் ஆரம்பிக்கிறார். யாரு? சூத முனிவர் ஆரம்பிக்கிறார் இவங்க முன்னாடி. இதெல்லாம் சுவாமி இப்படிதான் பண்ணார், இந்த லீலைகளை இப்படி இப்படி பண்ணார், இந்த இடத்துல இப்படி ஆடினார் அப்படின்னு இவங்க சொல்ல உடனே இவங்க அதை கேட்டு இந்த முனிவர்கள்லாம் யாராரு? விஸ்வாமித்திரர், அகத்தியர், நாரதர், பரத்வாஜர் இவங்களெல்லாம் சுவாமியுடைய லீலைகளை கேட்டு ஆங்காங்கே, ஏன்னா ஒருத்தரே சொல்லிட்டு இருந்த சுவாமியுடைய லீலைகள் பத்தி தெரியாது இல்லையா, அதனால ஆங்காங்கே எல்லா இடத்திலும் அந்த லீலைகளை பரவ ஆரம்பிச்சாங்க. அந்த கங்கை கரையில நடந்துகிட்டு இருக்க பிருகு மகரிஷியுடைய யாகத்தை சிறப்பிக்க மகா முனிவர்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. அவங்க விரும்பியபடி பரமேஸ்வரனுடைய லீலைகளை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். நீங்களும் கவனமா கேளுங்க. எல்லா ஜனங்களும் கலியுகத்தில் உய்யும் வண்ணம், இறைவன் கலியுகத்துல உய்யணும். ஏன்னா இறைவன் பூலோகம் அப்படின்னு ஒண்ணு படைச்சதே, பூமி அப்படின்னு ஒண்ணு படைச்சதே நம்ம ஆன்மா எல்லாம் நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா தற்கொலை அப்படின்ற ஒரு பெரிய பாவத்தை செய்யறாங்க. அதை செய்யாதீங்க. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழகான பரிசு இந்த உடம்பு. இத வச்சுக்கிட்டுதான் இறைவன் கிட்ட நாம போக முடியும் இல்லையா? இந்த உடம்பை படகாக்கி கொண்டு இந்த பிறவி எனும் பெருங்கடலை கடக்க இந்த உடம்புதான் நமக்கு படகு. இந்த உடம்பை வச்சுக்கிட்டுதான் இறைவனுடைய திருவருள், அவருடைய போய் திருப்பாதத்தை நாம சேர முடியும். ஆக அவனுடைய லீலைகளை சூத மகரிஷி ஒவ்வொன்னா அந்த மத்த மகரிஷிகளுக்கு சொல்ல 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 ஆரம்பிக்கிறார். இப்ப 2வது லீலையாக நகர நிர்மாணம் செய்வித்த லீலை. இந்த 2 படலங்களுமே, இந்த 2 லீலைகளுமே சுவாமிதான் பேசியிருப்பார். இந்த 2 லீலைகளுமே அவரேதான், நான் தான் அப்படின்ற மாதிரி சுவாமிதான். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் அப்படின்னு சொல்ற மாதிரி சகல லோகத்துக்கும் அவர் ஒருத்தர் தான் அப்படின்றத காட்டுற மாதிரி சுவாமி சொல்லியிருப்பார். அந்த ரூட் மேப்ப போட்டு கொடுத்திருப்பார். கையிலிருந்து நம்ம திருவாரூர் வரணும்னா எவ்வளவு நேர காலம் ஆகும், எந்த நேரத்துல நீ போய் நிக்கணும், அங்க எப்படி நீ மண்டபம் அமைக்கணும், எதை நீ அங்க செய்யணும் அப்படின்றத விஸ்வகர்மாவுக்கு மிக தெளிவாக இறைவன் அப்படி ரூட் போட்டு கொடுத்திருக்கார். அப்ப சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, காசிவ மகரிஷி 1000 வருஷமாக ஒரு காலால நின்னு, ஒரே காலில் நின்றுகிட்டு தவம், கடுமையான தவம் புரிகிறார். யாரு? காசிய மகரிஷி அப்படின்னு. அதை பார்த்த கைலாசபதியான இறைவர் எம் சங்கரர், எம் பெருமான், அவருக்கு காட்சி அளித்து அவருக்கு கேட்கிறாரு, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னு கேட்கும்போது, சுவாமி எனக்கு நீங்களே போதும், நீங்க தான் வேணும், உங்களை நான் என்னைக்குமே பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்களுடைய திருவடி நிழல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் சொல்லும் போது விஸ்வகர்மாவை அழைத்து இறைவன் கூப்பிடுறார். விஸ்வகர்மா அப்படின்னு கூப்பிடுறார். அப்ப விஸ்வகர்மா அப்படி உடனே சுவாமி அப்படின்னு கை சிரசு மேல் கூப்பி நிற்கிறார். எப்பவுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவபெருமானையோ மகாவிஷ்ணுவையோ, அதாவது பெரிய தெய்வங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, நம் கடவுள்களை பார்க்கும்போது கைகள் சிரசு மேல் தூக்கிதான் வணங்கணும். சிரசு மேல் தூக்கி ஒரு முறை வணங்கணும், தன் நெற்றிக்கண் முன்னாடி வச்சு ஒரு முறை வணங்கணும், தன் நெஞ்சோடு அணைத்து ஒரு முறை மும்முறை இறைவனை வணங்கணும்.
அப்படி வணங்கி நிக்கிறார். அப்போது பரமேஸ்வரன் சொல்றார், விஸ்வகர்மா, ஜம்பு பாரத வருஷத்தின் தென்பாகத்தில் பாரத வருஷத்தின் தென்பாகத்தில் காவிரி ஆற்றின் தென்கரையில் ஒரு திவ்ய கஷேத்திரத்தை அடைந்து நாம் ஜீவராசிகளுக்கு தரிசனம் அளிக்க நிச்சயம் செய்திருக்கிறோம். இப்போதே நீ அங்கு சென்று நகர நிர்மாணம் செய்வாய். சுவாமி அதுக்கு அட்ரஸ் கொடுக்குறாரு பாருங்க, என்ன சூப்பரா. தென்கரையில், அதாவது காவிரி ஆற்றுடைய தென்கரையில இருக்கிற திவ்ய கஷேத்திரம், அது காடாகத்தான் இருக்கு, அது திவ்ய கஷேத்திரமாக நீ மாத்தணும் அப்படின்னு யாருக்கு சொல்றார்? தேவலோக சிற்பி அப்படி இருக்கிற விஸ்வகர்மாவுக்கு இறைவன் நகர நிர்மாணம் செய்ய சொல்லி அவர் ஆணை பிறப்பிக்கிறார். அந்த கஷேத்திரத்திற்கு செல்லும் வழியையும் சுவாமியே சொல்றார். கஷேத்திரத்திற்கு செல்லும் வழியை சொல்வேன் கேட்பாய். கைலாச மலையிலிருந்து புறப்பட்டு 130 யோஜனை தூரம் தெற்கு முகமாக சென்றால் உனக்கு எதிரில் தபனகிரி தோன்றும். அங்கிருந்து 50 யோஜனை தூரம் தென்கிழக்கு முகமாக போனால் விந்திய மலை காணலாம். அங்கிருந்து 200 யோஜனை தூரம் தெற்கே போனால் சேஷகிரி உன் கண்களுக்கு புலப்படும். அங்கிருந்து தெற்கு முகமாக 70 யோஜனை தூரம் செல்வாயாகில் மகோததிக்கு மேற்கில் சாரமான சோழ நாடு, காவிரி நதி பாயும் சோழ நாட்டின் சிறப்பை அறிவாய். அந்நாடு முழுவதிலும் என்னென்ன மரங்கள்லாம் இருக்கா? பச்சளை மரம், கிருதமாலம் அப்படின்னா கொன்றை மரம், மகிழ மரம், குங்கும மரம், தும்பை மரம், சால மரம், கதம்பம், எத்தனை மரங்கள் சொல்றாரு பாருங்க. கடம்பம், ஈச்சை, வாழை, தென்னை, மா, பலா முதலிய மரங்கள்லாம் நிறைஞ்சிருக்கிற காடு. அதுல என்னென்ன மலர்கள் எல்லாம் பூத்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செண்பகம், மல்லிகை, மந்தாரம், குரவகம், குடைமல்லி முதலிய அழகான புஷ்பங்கள், தேனையுண்டு கழிக்கும் வண்டுகளில் பாடல் இன்பத்தையும் நீ கேட்பாய். அப்படிப்பட்ட அந்த சோழ நாட்டுல இருக்கிற இடத்துல சிறந்த பசுக்கள், குதிரைகள், மான்கள், மயில்கள், குயில்கள் விசேஷம் எங்கும் காணப்படும். இந்த நாட்டுல அழகான இடம் இருக்கு. அந்த காடு கொஞ்சம் அழகா திருத்தி கொஞ்சம் உள்ள போனீன்னா, அந்த காட்டை விளக்கிட்டு கொஞ்சம் சற்று அப்படி உள்ள சென்று பார்த்தீங்கன்னா உனக்கு தீர்த்தங்கள் கிடைக்கும். அழகான அந்த நகரத்தை அந்த இடத்துல நீ நிர்மாணம் பண்ணிட்டு அந்த வனத்திற்கு நடுவே ஆனந்த தீர்த்தம், வாமன தீர்த்தம், மங்கள தீர்த்தம், சந்திர தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், கமல தீர்த்தம் அப்படின்னு அந்த தீர்த்தங்களையும் நீ நிர்மாணம் பண்ணு. அந்த தீர்த்தங்கள் கிழக்கு கரையில் நமது வடிவமாகிய வான்மீக லிங்கம் ஒன்று விளங்குகிறது. சிவசிவா திருச்சிற்றம்பலம். சுவாமி என்ன சொல்றார்? அந்த தீர்த்தங்கள்ல அமைஞ்சிருக்கு, நீ போய் என்ன பண்ணும், அந்த காட்டை சரி பண்ணிட்டா போதும். அந்த இடத்துல கோவிலை எழுப்பு. அங்க வான்மீக லிங்கம், அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாம எப்ப வந்ததுன்னே தெரியாது மூலட்டானம் இறைவன் இருக்கார். வான்மீக லிங்கமாக ஒரு சுயம்பு லிங்கம் காணப்படுகிறது. அங்கு என்னுடைய மூர்த்தம் இருக்கிறது. அந்த பிரதேசத்தை மத்தியமமாக வச்சு, அதாவது அந்த லிங்கத்தை மத்தியமமாக வச்சு நான் சொன்ன அனைத்தையுமே, அந்த தீர்த்தங்களையுமே எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும், ஒரு கோவில் மாதிரி அமைக்கணும். சதுர வடிவமாக நகரத்தை நிர்மாணம் செய்து வீதிகளையும் சதுர வடிவிலே இருக்கணுமா. வீதிகளும் 12 உபவீதிகள், 4 மாடங்கள் கூடும் இடத்தில் ராஜ வீதிகளும் அமைப்பாய். வஸ்த மண்டபம், மாமண்டபம், வசிஷ்ட மண்டபம், கை மண்டபம், அபிஷேக மண்டபம், மந்திரங்கள்லாம் சொல்ற மண்டபம், மந்திர உகாதி மண்டபம், அலங்கார மண்டபம், கல்யாண மண்டபம், லீலா மண்டபம் முதலிய மண்டபங்களும், யாகசாலை, திரவிசாலை, கோசாலை, கொடிமரம், மதில்கள், கோபுரங்கள், குளங்கள், கிணறு, மேடைகள், படிகள் அப்படின்னு பல 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 சுவாமி அப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். அப்படி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வர்றார். அதை சொல்லி முடிச்ச உடனே எனக்கு சபைகள் எப்படி இருக்கணும்னு சொல்றேன் கேளு. விஸ்வகர்மா, ஞாபகம் வச்சுக்கிறியா இல்லையா? இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரேன், நீ நோட் பண்ணிக்கிட்டே இல்லையா? சுவாமி நீங்க சொல்லுங்க, என் மனசுக்குள்ள அப்படியே நான் நிறுத்திக்கிட்டு தான் வரேன், நீங்க சொல்லுங்க சுவாமின்னு அப்படி வாய் பொத்தி கேட்டுக்கிட்டே இருக்கார். அவர் மனசுல அப்படி சீடியில ரெக்கார்ட் ஆகுற மாதிரி ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. சுவாமி சொல்றார் மறுபடியும், என்னுடைய சபைகள்லாம் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? ராஜசபை, மந்திரி சபை, ஆலோசனை சபை, அபிஷேக சாலை, அலங்கார சாலை,
போஜன சாலை, சங்கீத சாலை, நர்த்தன சாலை, சயன சாலை, கோசாலை, குதிரை சாலை, யானை சாலை, ரத சாலை முதலிய சாலைகள் நிறைந்த ராஜ பவனத்தை அமைப்பாய். அப்ப நம்ம சுவாமி யாரு? தியாகராஜர், ராஜன் இல்லையா? ஒரு ராஜா எப்படி ஒரு ஊருக்கு மட்டுமே ராஜாவா இருந்தா எத்தனை இருக்குமோ, இவர் உலகத்துக்கே ராஜாவா இருக்கிறார்னா, அப்ப அந்த நகரம் எப்படி இருக்கணும்? சுவாமி நிர்ணயம் பண்றார். இப்படி இப்படி என்னுடைய வீதிகள் எல்லாம் நீ அமைக்கணும் அப்படின்னு சொன்னவர் என்ன பண்றார், இந்த மேடைகள்ல இருந்து நான் உட்காரக்கூட மேடைகள்ல இருந்து எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நீ இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டியா? இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கோ. இதே மாதிரி நான் சொன்னது மாதிரியே அந்த இடத்துல போயிட்டு நீ அந்த நகரத்தை நிர்மாணம் பண்ணு. கவனமாய் கேட்டு சுவாமி சொல்றாரா, கவனமாய் கேட்டு காவிரியின் தென்கரையில் உள்ள அந்த வனத்தில் சென்று செய். உன் வேலையை நீ பார்க்கலாம் அப்படின்னு நீ போய் அந்த வேலையை செய் அப்படின்னு சுவாமி ஒரு உத்தரவு கொடுத்துட்டார். என்னமோ சொன்னார். அம்மா என்னமோ வாங்கிட்டு வர சொன்னா, கடைக்கு போனா வெண்டைக்காய் சொன்னாலா வாழைக்காய் சொன்னாலா அப்படின்னு யோசிக்கல. ஏன்னா விஸ்வகர்மா இல்லையா, அவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. அப்படி நேரா அவர் சொன்ன மாதிரி எத்தனை யோஜனை, அத்தனை தூரங்கள், பல 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 நம்ம நம்ம இதுல சொல்லணும்னா பல மைல்கள் தாண்டி 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 கைலாயபதியிலிருந்து திருவாரூர் தலத்திற்கு வந்து அடைகிறார். அந்த அந்த காவிரி நதி போற அந்த தலத்திற்கு அவர் வந்து விஸ்வகர்மா வந்து அடைகிறார். தன்னுடைய வலக்கையை மேல் நீட்டி சுவாமி அந்த என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அப்படி வலக்கையை நீட்டி மனசுல அப்படி ஒரு ஓட்டம் போல அப்படி ஓடுது. சுவாமி இதெல்லாம் சொன்னாரு, இங்க இதை வைக்கணும்னு சொன்னாரு, அர்த்த மண்டபம் இங்க இருக்கணும், விஷய யாகசாலை இங்க இருக்கணும், நர்த்தன மண்டபம் இங்க இருக்கணும். அவருடைய அந்த மூல ஆதி மண்டபமாக இருக்கிற மூலம் அந்த லிங்க திருமேனி இந்த இடத்துல இருக்கணும், அதை மையமா வச்சுதான் நகரத்தையும் அமைக்கணும் அப்படின்னு சுவாமி சொன்னாரே அப்படின்றதெல்லாம் அவருக்கு மனசுல ஓடுது. அப்படி மனசுல ஓடுனத அப்படி கை நீட்டி அப்படி நீட்டி அப்படி நிறுத்துறார். அது அப்படி 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 அப்படியே கரெக்டா எந்த இடத்துல சுவாமி என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் சரிவர அங்க வந்து அமைஞ்சிருச்சு. நாம நினைக்கலாம், ஏன் நகர நிர்மாணம் பண்ணத சுவாமி அவரே பண்ணிருக்கலாமே, அவரே சுவாமி தானே, ஏன் அவர் போய் பண்ணல அப்படின்னு நாம நினைப்போம். யார் யாருக்கு என்னென்ன தொழில் சுவாமி கொடுத்திருக்காரோ அவங்க அந்தந்த தொழிலை செஞ்சுதான் ஆகணும். இப்பவுமே கூட சுவாமி அப்படிதான். யோக மார்க்கத்துல எந்த இடத்துக்கு போனாலும் சிவபெருமான் கிட்டதான் வந்து நிக்கும். யோகத்துல போறியா சிவபெருமான் கிட்ட, தியானத்துக்கு போறியா சிவபெருமான் கிட்ட, பக்திக்கா போறியா சிவபெருமான் கிட்ட, எப்படி போனாலும் சுவாமி கிட்டதான் வந்து நிக்கணும். கடைசியா போய் சேர்ற பதி கைலாயபதி தான் இல்லையா. அதை நம்ம கடைசியா போகும்போதுதான் உணர்வோம். முதல்ல உணர மாட்டோம். கடைசியா போக 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 உணர்ந்துருவோம் இல்லையா. அப்படி நிக்கும்போது சுவாமி என்ன பண்றார், நமக்கு ஒரு வேலையை கொடுக்குறார். அடியனுக்கு என்ன வேலை, அவருடைய லீலைகளை சொல்லணும். உங்களுக்கு என்ன வேலை, அதை நீங்க கேட்கணும். ஒரு சிலர் என்ன பண்றா, தியானத்து மூலியமா இறைவனை எப்படி அடையிறதுன்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறா. ஒரு சிலர் என்ன பண்றா, யோகத்து மூலியமா இறைவனை எப்படி அடையிறதுன்னு சொல்லிடுறா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணியை இறைவன் சரிவர கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை நாம அந்த சிரமேற்றி செஞ்சுக்கிட்டே இருப்போம். தியாகராஜருடைய பெருமைகளை சொல்லி 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 மாளாது, நேரம் போதாது. இன்னும் நம்ம பல பல லீலைகளை பார்க்கணும். 2 லீலைகள் தான் அவன் முடிச்சிருக்கோம். இன்னும் பல லீலைகள் பாக்கி இருக்கு. அவருடைய திருவடியை வணங்கி ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசான்னு மீண்டும் 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 அவனுடைய திருவடியை வணங்கி, ஆழித்தேர் வித்தகனை மீண்டும் வணங்கி, நான் கண்டது ஆரூரே, ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே அப்படின்னு நாவுக்கரச பெருமான் சொல்வார். அது போல ஒவ்வொரு முறையும் நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஆரூரா ஆரூரான்னு ஒவ்வொரு முறையும் நாம நினைச்சுப்போம். ஆரூர் பெருமான் கண்டிப்பா நம்மளுடைய குறைகளை தீர்த்து வைப்பார். அவருடைய திருப்பாதத்தை வணங்கி இன்னைக்கு நம்ம 2 லீலைகளை பார்த்தோம். 2 லீலைகள் கேட்ட அனைவருமே இறைவன் திருவருளால எல்லா சகல சௌபாகியங்களும் அடைந்து நல்ல கல்வி செல்வமும் ஞானமும் செல்வமும் பெற்று அவருடைய திருவருளை அடையுமாறு அவருடைய திருப்பாதத்தில் விழுந்து வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம். குருவருள் ஆன்மீக மையத்துக்கும் நன்றிகள். இதுக்கு அடுத்து வர லீலைகள்லாம் இன்னும் பிரமாதமா இருக்கும். சுவாமி அவர் திருவுரு எப்படி, நான் இன்னைக்கு சில இடத்துல நிறைய உங்களுக்கு சொல்லல. ஏன்னா இன்னும் பல லீலைகள்லாம் வரப்போகுது, அப்பப்போ சொல்லிக்கலாம் அப்படின்னு. அவருடைய திருவுரு எப்படி வந்துச்சு, சுவாமி எப்படி அங்க வந்தார், எப்படி லீலைகள் புரிஞ்சார், எப்படி எல்லாருக்கும் அருள் பண்ணினார் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து ஒரு சுவாரஸ்யமா ஒரு போய்கிட்டே இருக்கு. நமக்கு வந்து எப்ப அடுத்த வாரம் எப்ப நாம கேட்போம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஆர்வமா இருந்தாலும், அடியேனுக்கு ஒரு ஆர்வம் என்னன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை எப்ப வரும்,
இன்னும் அடுத்த லீலைகள் நாம எப்ப சொல்லுவோம் அப்படின்றத பெரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த குருவரல் ஆன்மீக மையத்திற்கு நன்றிகள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.